அமித்ஷாவோட ஆசைகளோ இல்லை அமித்ஷாவோட கோரிக்கைகளோ கிட்டத்தட்ட 80 விழுக்காடு நடக்கலை. இது எதை வச்சு நடக்கலை அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு சில மாற்றங்கள் பண்ணணுன்றாங்க. அண்ணாமலை மாற்ற மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த ரவுண்ட்லலாம் வந்து இபிஎஸ் ஆடிஸே. அதாவது ஒரு பார்வை என்னென்னா, இவர் கூட்டணிக்கு போனதுனால அந்த விமர்சனம். பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணிக்கு போய் அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட கிட்டத்தட்ட அடமானம் வச்சிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க அப்படின்றது அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லுன்னா, நீங்கள் கூட்டணி வைக்கலையா, நீங்கள் போய் இல்லையா, அன்றைக்கி அதுனா ரொம்ப நல்ல கட்சியாக இருந்ததா, இன்றைக்கி தான் அது கெட்ட கட்சி ஆகிடுச்சான்னு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறார். அதை தாண்டி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை. அண்ணாமலை இருக்கிறவரில் அது கூட்டணியே இல்லைன்னும் போது அண்ணாமலை காலி. அதுக்கப்புறமா வந்து நயினார் வந்து இவருக்கு பிடித்த ஒரு ஆள் தான். ஏன்னா ஒன்றா பழகியிருக்காங்க, ஒன்றா பேசியிருக்கிறாங்க. அதிமுகவில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு அலையன்ஸை வந்து நல்லா அமைக்கிறதுக்கு அது 2வது சாய்ஸ். இப்போ அண்ணாமலைக்கு பதிலாக வேறு இன்னொருத்தரை போட்டு அவரை நம்ம கிரீஷ் சோடாங்கர் போல், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி காங்கிரஸ்க்கு மூலயமா திமுக நெருக்கடி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை போட்டுருந்தா என்ன 7 தான் கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ 2 முடிஞ்சுது. 3வது இந்த சீட்டு அது இதுன்னு வரும்போது குருமூர்த்தி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஓபிஎஸ் இருந்த காலகட்டத்தில் அவர் எப்படி ஒரு பேசு பொருளாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி குருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் முடிச்சு விட்டாச்சா. அப்புறம் செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு, என் பேச்சை கேட்காம எதுக்கு யார் போனாலும் நீ டெல்லியில் போய் அமித்ஷாவை பாரு, இல்லை பிரதமரை பாரு, நான் வந்து சீட்டை கீச்சி டர்றன்னு கட்சியை விட்டு தூக்கிப்பேன். இது ஒரு ஸ்டாண்ட். இப்போ குருமூர்த்தி இது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கணுன்றதுல கிடையாது. அப்போது பிஜேபி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே அவர் வந்து ஃபுல்ஃபில்லாக செய்யலை. மறுப்பு சொல்லலைன்னா போகல. இன்றைக்கி நீங்கள் என்டிஏன்னு சொன்ன நீங்கள் உங்களை அன்றைக்கி வந்து பார்க்கலல்ல. சரி, அதாவதுங்க, எனக்கு வந்து இந்த கூட்டணி வேணும், அதில் வந்து ஒரு சில ஆதாயம் இருக்குது, அப்புறம் ஒரு சில வழக்குகள் இருக்குது, அழுத்தம் இருக்குது, இதெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் 100% அப்படியே இயக்கணும்னு இல்லைல்ல. 60 சீட்டு கேட்குறீங்க, 60 சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கு தேர்தலில் நிற்கவே வேணாமே. ஆனால் அது கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க, கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். எதுக்கு கொடுக்கணும்? பிஜேபிக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண். இதுதான் அதுக்கு பொருள். இவங்களும் வந்து கூட்டணியில் பங்கு தர மாட்டாங்க. யார் வேணால் ஆட்சிக்கு வருவாங்க, அது வேறு. திமுகவும் திருப்பி ஆட்சிக்கு வரலாம், இல்லை அதிமுகவுக்கு வாய்ப்பு மக்கள் நினச்சாலும் வரலாம். ஆனால் திமுக தனியாக ஆட்சி அமைக்கும், இல்லை அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்ன்றதை விட இதை நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் வரலாறு திரும்ப திரும்ப நடக்கும்னுவாங்க. வரலாறுலாம் இப்படி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னும்போது இது வந்து திருப்பி இந்த நிகழ்வுகள் அப்படி தான் போகுது. இது 4 முறை போட்டியாக போனாலும் தொங்கு சட்டமன்றம் வரா மாதிரி தமிழக மக்கள் முடிவெடுக்கிறது. 2-3 நாளைக்கு முன்னாடி தலையங்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழர்களுடைய வாக்கு போடுற அந்த விதம் எப்படி இருக்குன்றதை டீகோட் பண்ணி எழுதாகிறாங்க தேர்தல் வர்றதுனால. அதில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து உங்களுக்கு ஒரு ஹங் அசம்பிளி, ஒரு குழப்பமான ஒரு விஷயன்றது நம்ம மோஸ்ட்டாக போட்டதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி தான் திமுகவுக்கு வந்து தனியாக மெஜாரிட்டி வரல. அதுவும் ஏன் தனியாக மெஜாரிட்டி வராமல் 89ன்னா நின்ன சீட்டே கம்மி. இப்போ நீங்கள் 120 130 சீட்டில் தான் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 90 தான் வரும். நீங்கள் நல்லா பண்ணிங்கனாலுமே, இல்லை நீங்கள் சூப்பராக சிறப்பாக பண்ணுறீங்கனாலும் 100 சீட்டு ஜெயிக்கிறீங்க 130. அது நல்ல நம்பரு. 130ல் 100 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, 70-75% ஸ்ட்ரைக் ரேட். நல்ல நம்பரு. பட் ஆனால் உங்களுக்கு 118 வேணும்ல. 130ல் நின்றுட்டு நீங்கள் எப்படி 118 119 ஜெயிக்கிறது? அது உங்களுக்கு 85% 95% பர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப கஷ்டம். எதிரில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் அசால்ட்டாக அவ்வளோ சுழுவாக இடப்படக்கூடாது. இப்போ அமலாக்கத்துறைக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் இன்றைக்கி திமுக ஆட்சி. திமுகவில் இருக்க காவல்துறை வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. ஆனால் அந்த எஃப்ஐஆர்லாம் எங்களுக்கு வேணாம். இது அமலாக்கத்துறையோட ஆசை. எனக்கு இந்த எஃப்ஐஆர் தான் வேணும். யார் மீது இருக்கிற எஃப்ஐஆர்? மூர்த்தி அவர்கள் மீதோ, இல்லை நேரு அவர்கள் மீதோ, இல்லை இவர் துரைமுருகன் மீதோ, இது மாதிரி எஃப்ஐஆராக கொடுங்க எங்களுக்கு. இப்போ நீங்கள் படத்துக்கு போகிறீங்கன்னா இந்த படம் வேணும், இந்த படம் புக்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுப்பீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது அமலாக்கத்துறை. அதனால தான் சொல்கிறேன், அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்குது. அது வந்து ஒரு கருப்பு சட்டமாக இருக்குது. அது நடுநிலையாக நடந்துக்கலை. அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் சூழல் கேட்டாலும் நடக்குதுன்ற அந்த குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வைக்கிறதுக்கு காரணம் அதானே. அப்போது இந்த ரிஸ்க் இருக்குல்ல. இபிஎஸ்ஸால் வந்துட்டு மோடியா லேடியான்லாம் கேட்க முடியாது. பிஜேபி வந்து இப்போ லல்லு பிரசாத் எதிர்த்தார் போல் தமிழ்நாட்டில் நான் எதிர்கட்சியாக இருக்கிறேன், நான் ஆள்ற கட்சியாக இருக்கிறேன்.
நான் அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் பாஜக இங்கே பிரச்சாரமே பண்ண விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுக்க முடியாது. சரி, இப்போ இந்த கருத்து என்பது என்னென்னா, பாஜக வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு சுமை தான் அப்படின்றது புதுசாக கிடையாது, ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த சுமை என்பதனுடைய தன்மை குறைந்திருக்கா கூடியிருக்கான்றத தேர்தல் முடிவில் தான் தெரியும். இப்போ விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவுக்கு, அது வந்து 100% வந்து பர்செப்ஷனில் ஹெல்ப் பண்ணும். அதிமுக வெற்றி பெறதுக்குன்னு தாண்டி அதிமுக ஸ்வீப்பு பண்ணும். தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்ததுன்னா திமுக வந்து படுதோல்வியை சந்திக்கும். அதே பிஜேபியோட அதிமுக சேரும்போது திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சிறுபான்மையினர் மக்களோ இல்லை மோடி அவர்களை பிடிக்காத தமிழர்களோ இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. பிஜேபி என்பது இங்கே வந்து நமக்கு வந்து பெருசாக எதுவும் செய்யலை, மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, நீட்டை இவங்க தான் கொண்டாந்தாங்க, கட்சித்தீவு பிரச்சனைக்கு இவங்களும் தீர்வு காணலை, காங்கிரஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க தீர்வு காண்ற இடத்துல இருந்தாலும் இவங்க தீர்வு காணலை. அப்போ ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது, வங்கியில் அதிகமாக வந்து காசு கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்கு அதாவது பாஜக அரசு இதுக்கு எதுவுமே செய்யலை, இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் சேர்த்து மக்கள் வந்து எல்லாத்தையும் தானே பார்ப்பாங்க. இந்த கட்சியால் நமக்கு என்ன பிரச்சனை, இந்த கட்சியால் நமக்கு என்ன பிரச்சனை, இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம், பட் இவங்க நமக்கு எதனா செஞ்சாங்களா திருப்பி, இல்லை நம்மளை வயிற்றில் இவங்க அடிச்சிட்டாங்களா, சொத்து வரி தண்ணி வரி ஏற்றி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னா விசிகாக்கு எந்த அளவுக்கு வந்து பலவீனம் அதையும் மக்கள் எடை போடுவாங்க. நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதற்கு வந்து என்ன விகிதாச்சாரம் இருக்குது, சீமானுங்களை ஏற்றுக்கலாமா, எல்லா தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு கூட வாங்கினார், இந்த தேர்தலில் ஓட்டு கூட வாங்குவாரா இல்லையா, எல்லாமே வந்து மக்களுக்கு முன்னாடி ப்ளே அவுட் ஆகும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த காரணி வந்து அது ஒரு பெரிய பேசு பொருள் தான். அது வந்து கடந்த காலத்தில் வந்து திமுகவுக்கு உதவியது. திமுகவை என்ன நம்புகிறாங்கன்னா, அதனால தான் அவங்க திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக வர்சஸ் பாஜகன்ற அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நாங்கள் எதிர்க்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தான், நாங்கள் எதிர்க்கிறது அதிமுகவை அல்லன்றது தான் திமுக கட்டமைக்கு. அதே கட்டமைக்கு தான் அந்த பாஜக எதிர்ப்பு சூழ்நிலை இருக்குது. இதற்கு அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இது வர்றது சட்டமன்ற தேர்தல், இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை, பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் இது அல்ல, இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார், நீங்கள் எங்களை பாருங்கன்னு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாரு, டிஎம்கேவோட ஆட்சி போனோம், நான் தான் டிஎம்கேக்கு மாற்று, ஒன்று திமுக ஒன்று தாவேகன்னு அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. சீமான் அண்ணா இவங்க எல்லாருமே சரி கிடையாது, இவங்க யாருமே வந்து தமிழர்களுக்கு உண்டான தலைவர்களே கிடையாது, தமிழ் தேசியம்தான் வெல்லும், தமிழ் தேசியம்தான் ஃப்யூச்சரு, நம்மலாம் நாம் தமிழர் நமக்கே நம்ம தமிழர் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கோஷத்தை போட்டு போகிறோம். அப்போ எல்லாரும் அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போவாங்க. மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கணும். நம்ம மக்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது அது வந்து ஒரு உண்மை தான், அதுவும் ப்ரூவன் ஃபேக்ட் தான். பிஜேபிக்கு வந்து இங்கே வந்து ஒரு பின்னடைவு இருக்குன்றது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். அதனால தான் 60 சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார், அவருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா. அதனால தான் காங்கிரஸ் கட்சிக்கு 60 சீட்டு கிடைக்காது. அவங்க தலைக்கீழே நின்று கிரீஷ் சோடங்கர் பேசினாலும் சரி, இல்லை ட்வீட்டு போட்டாலும் சரி, ஜோதிமணி இல்லை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, பார்த்தீர்களா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை, நீங்கள் மத்தியில் டெல்லியில் 500க்கு மேலே எம்பி சீட் இருந்தப்போ நீங்களே ஒன்றும் பண்ணிக்கல உங்களுக்கு, ஆனால் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ எல்லாரும் ரவுண்டு கட்டி பேசுகிறீங்க. ஒருவேளை ஐயா மருத்துவர் ராமதாஸும் பிரேமலதா விஜயகாந்தும் திமுக பக்கம் போகிறாங்கன்னா போயிட்டு வாங்க போங்கன்னு கூட அமுச்சு விட்ருவாங்க. 2029 வேணும்ல உங்களுக்கு, நாங்கள் தனியாக 40 சீட்டு நிற்கிறோம் எம்பி சீட்டுக்கு, நாங்கள் எங்கள் சக்திக்கு தனியாக நின்று 20-25 ஜெயிச்சுக்குவோம்ப்பா டிஎம்கே, நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறோம், 4வது முறையாக மோடி வராருன்னா கூட வெளிலேருந்து கூட சப்போர்ட் பண்ணிக்கிறோம், யாருக்கு நான் நஷ்டம். நீங்களே இவ்வளோ நினைக்கும் போது அவங்க இந்த மாநிலத்தில் அதிகமான ஆட்சி கட்டலில் இருந்தவங்க பிரதான வாக்கு வங்கி வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க கோவப்பட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? சிண்டு முடிக்கிற வேலையை தானே காங்கிரஸ் கட்சி பண்ணுது. கட்சியை மக்கள்கிட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் கேட்குறது நியாயம். கட்சியே வளர்க்கலை, அதே வேலையை தானே பிஜேபி பண்ணுது. அப்போ இந்த 2 கட்சிகளுமே தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அது அதிமுக மீது அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. ஊடக வெளிச்சம் அதிமுக பிஜேபி மேலே அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் இப்போ இது பேசலைன்னா இதுவுமே கிடையாது, அமைதியாக தானே போயிட்டு இருந்தது கூட்டணி, காங்கிரஸாக பண்ண வேலை இது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அது அந்த பர்செப்ஷன் என்பது இருக்குது, மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க, மக்களோட முடிவு தான் அது நம்ம விடணும்.